வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி மாவு எப்படி செய்யலாம், சாஃப்டான இட்லி, சாஃப்டான தோசை செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேம்மா. 3 கப்பு புழுங்கரிசி, 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு உளுந்துமா. உங்களுக்கு உடச்ச உளுந்தாக இருந்தால் நீங்கள் 1.5 கப்பு போடுங்க. 4 கப்பு புழுங்கரிசிக்கு 1 கப்பு பச்சரிசி போடலாம். நான் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா இட்லி, அதனால் நான் எப்போவுமே 3 கப்பு புழுங்கரிசிக்கு 2 கப்பு பச்சரிசி போடுவேன். நீங்கள் இட்லி அரிசி, அதே புழுங்கரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி இருந்தாலும் போட்டுக்கிறோங்க. 1 கப்பு உளுந்துமா. இந்த உளுந்து கொஞ்சம் பெரிய உளுந்தாக இருந்தால் நீங்கள் 1 கப்பு போடுங்க. அதுவே பொடி உளுந்து பாதி உடைச்சதாக இருந்தால் நீங்கள் 1.5 கப்பு கண்டிப்பாக போடணுமா. அப்புறம் 3/4 கப்பு அவல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒத்தாப்பில் போட்டு ஊற வச்சுருங்கம்மா. தனித்தனியெல்லாம் தேவையே இல்லை. அப்புறம் 1.5 ஸ்பூனு வெந்தயம்மா. அவல் இல்லாதவங்க 1 கப்பு சோறு போடுங்க, சரியாம்மா. எப்போ ஆட்டுறீங்களோ அப்போ சோத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு ஆட்டிடுங்க. நல்லா கழுவிட்டு அது 3 ஹவர் ஊறட்டுமா. அப்புறம் நம்ம கிரைண்டரில் ஆட்டுவோம். மூணு ஹவர் ஆயிடுச்சு. இப்போ கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டு இருக்குது. அரை மணி நேரத்தில் ஆட்டிடுறோம்மா. அதோட சட்டியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோங்க. மிக்சி ஜாராக இருந்தாம்மா 3 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போடணும்மா. முழு உளுந்தாக இருந்தால், அது பாதி உளுந்தாக இருந்தால் 3 கப்பு அரிசிக்கு நீங்கள் 1.5 கப்பு உளுந்து போடணுமா. அதான் அளவு. அதோட உப்பு இதுக்கு ஆட்டினதோடய உப்பை போட்டுருங்கம்மா. உப்பெல்லாம் போட்டு இதில் அரைச்சிருங்க. சோடாமெல்லாம் தேவையில்லை. அதோட இன்னொரு 10 நிமிஷம் ஆட்டும். அதோட நம்ம அள்ளிட வேண்டியதுதான், அவ்வளோதாம்மா. அதோட வடிச்சிருங்க. வடிச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி மறுபடியும் அதை ஓட விடுங்கம்மா. எல்லாம் சுத்தமாக அதுவே கழுவிடும். நம்மளுக்கு ரொம்ப தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மறுபடியும் அடிச்சுக்கிறலாம். அதில் எப்படி சுத்தமாகிடுச்சுட்டு தண்ணி வேணுண்டா நீங்கள் ஊற்றுங்க, வேணாண்டா தூக்கி கீழே கண்டுக்கு ஊற்றி விட்ருங்கம்மா. உப்புலாம் போட்டுட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, ரொம்ப திக்காக இருக்கும் மாவு, இன்னும் தண்ணியை ஊற்றி அடித்து மூடி வச்சிட வேண்டியதுதாம்மா. ஒரு ராத்திரிக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலையில் வாங்க நம்ம முதல்ல இட்லி செய்வோம். முதல்ல அடிச்சுக்கிறோங்க நல்லா. ஏன்னா கீழேலாம் பொங்கி இருக்கும். இப்படியே ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இட்லி புஷ்ஷுன்னு போயிடும். பொங்கிட்டு அப்படியே கீழே அமைங்கிடும். அதனால் நல்லா அடிச்சுக்கிட்டு ஊற்றுங்கம்மா. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறோங்க. மிக்சி ஜாருக்கு இப்போ கிரைண்டருக்கு நம்மளுக்கு இந்த அளவுமா. மிக்சி ஜாருக்கு 3 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, உடச்ச உளுந்தாக இருந்தால் 1.5 கப்பு போடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்கு 1 ஸ்பூனு வெந்தயம் போடுங்கம்மா. அரை கப்பு இது போடுங்க, அவல் இல்லாதவங்க அரை கப்பு சோறு போடுங்க. இல்லைன்னா 3/4 கப்பு சோறை போட்டு ஆட்டுங்கம்மா. அது கொஞ்சம் கூடுதலாக தான் நம்ம எல்லாமே போடணும் மிக்சிக்கு. இப்போ நம்ம வாங்கம்மா இட்லி செய்வோம். எண்ணெயை தடவிக்கிட்டு இட்லியை ஊற்றுங்க. இது ஃபஸ்ட்டு நாள் இட்லி. 2 நாளைக்கு இட்லி செய்யலாம். 3 நாள்லாம் தோசை ஊற்றிட்டா நல்லது. இது சாஃப்டான இட்லியாக வரும்மா. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கார சட்னியா, புதினா சட்னியா, தேங்காய் சட்னியா, சாம்பாரா, எள்ளு சட்னியா, இஞ்சி சட்னியா, என்ன சட்னி வேணுமோ வச்சு சாப்பிடுங்கம்மா. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் நீங்கள் மசாலா இட்லி கூட செய்யலாம். இட்லியை சுட்டு சூடு சட்டியில் வச்சுருங்கம்மா. இல்லைன்னா காஞ்சிரும். அந்த மேத்தோல் காஞ்சிரும்மா. ஓகேம்மா, இட்லி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாங்க முட்டை தோசை பார்ப்போம். மறுநாள் ஒரு முட்டை, கொஞ்சம் பட்ரு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சம் சீனி வேணுண்டா போடுங்க, வேணாண்டா தவிர்த்துக்கிறோங்க. வெங்காயம், மிளகா அது வேணுன்னா போட்டுக்கிறோங்க, வேணாண்டா தவிர்த்துக்கிறோங்கம்மா, உங்கள் விருப்பம். அதோட மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
இது பண்ணி வச்சுக்கிறேங்க. நெய் வேணால் நெய் போட்டுக்கிறோங்கம்மா, பிளாந்தா வேணாட்டா விட்ருங்க. அப்புறம் முட்டையில் வந்து எல்லாத்தையும் போட்டு நான் வெங்காயம் மிளகாலாம் போடலைம்மா காலையில். நான் வந்து இப்படி தான் சாப்பிடுவேன். சட்னிலாம் நமக்கு தேவையில்லை இதுக்கு. இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். பிடிச்சவங்க இப்படி சாப்பிடுங்க, பிடிக்காதவங்க வெங்காயம் மிளகாலாம் போட்டு சட்னி வச்சு கறி வச்சு சாப்பிடுங்கம்மா, உங்கள் விருப்பம். சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் சட்னி கறியெல்லாம் எதிர்பார்க்காதுங்க, இப்படி செஞ்சு கொடுத்தாலே என் பிள்ளைல சாப்பிட்ருங்கம்மா. அதுதான் நான் இதை சொல்லி காட்டுறேன். அப்புறம் கொஞ்சமாக சீனியை தூவி விடுங்க. அதெல்லாம் அவ்வளோதாம்மா. நல்லா முறுகிட்டு வர்றாங்க. இதோடு நீங்கள் வந்து மடக்கிருங்க, தோசையை மடக்கிருங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப இது பண்ணி போயிடும், போதும், அவ்வளோதான். இதில் வந்து கிறிஸ்பி தோசை செய்ய முடியாதுமா அந்த மாவில். அப்புறம் ஸ்பெஷல் தோசையா பேப்பர் தோசையா அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். டிஷ்ஷு தோசை அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுமா. இது வந்து சாஃப்டான தோசைகளுக்கு தான்மா இந்த மாவு சரி. பனியாக செய்யலாம், முக்குளி செய்யலாம், தக்காளி முக்குளி செய்யலாம், எத்தனை வகையான தோசையும் நீங்கள் செய்யலாம். அந்த மசாலா தோசை கிறிஸ்பி தோசை நம்ம செய்ய முடியாது. இப்போ வந்து பிளாந்தா தோசை, பட்டர் தோசைமா, பிளாந்தா தோசை செய்வோம். பிளாந்தா சீனி மாவு, அவ்வளோதான். இது 3வது நாள். மூணாவது தோசைமா. ஒரே மாவில் நம்ம எத்தனை வகை தோசை நம்ம செய்யலாமா. அதோட சீனியை போடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கிறிஸ்பியானதோட மடக்கி எடுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது இந்த மாவு, ஓரளவு இருக்கும். நம்ம பிளாந்தாலாம் போட்டதுனால ஓரளவு, சீனியும் போட்டதுனால ஓரளவு கிறிஸ்பியாக இருக்குமா. இது வந்து இட்லிக்கு உள்ள மாவு, உளுத்தப்பம், இட்லி இதெல்லாம் நம்ம செய்யலாம். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். கிறிஸ்பி தோசைக்கு வந்து வேறு மாதிரி மாவு செய்யணுமா, அதை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க சிக்கன் தோசை செய்வோம். கறி தோசை இறைச்சி தோசை செய்யலாம், சாடின் தோசை செய்யலாம், கோழி தோசை செய்யலாம், எல்லாமே ஒரே மாதிரி தான். கோழியெல்லாம் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டு 2 சட்னி அப்பையில் குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறோங்க. கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் அப்படி எடுத்து போட்டுக்கிறோங்கம்மா. அதோட ஒரு வெங்காயம், ஒரு மிளகாயை பொடிசாக வெட்டிக்கிறோங்க. வெட்டிக்கிட்டு முட்டையை அடித்து அதில் ஊற்றி முள்ளு கரண்டியை வச்சு நல்லா அடிச்சுக்கிறோங்கம்மா. நீங்கள் கோழி பொரிச்ச கோழியும் போடலாம், ஆனால் வந்து குழம்பு வந்து நம்ம ஊற்றணும் கண்டிப்பாக. அதோட கிரேவி போட்டுக்கிறோங்க. சாடினுக்கு இதே மாதிரி தான், இறைச்சிக்கு இதே மாதிரி தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் செய்யணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு மிளகுத்தூளை போட்டு அடித்து வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு ரொம்ப இழுவாக வேணாம், ஓரளவு கனமாகவே ஊற்றுங்கம்மா. 1 ஆப்பை எடுத்து நான் ஊற்றுறேன், ரொம்ப இழுவாதியே. கொஞ்சம் கனத்த தோசையாகவே ஊற்றுங்கம்மா. ஊற்றினா தான் நம்ம இதை வைக்க முடியும். இது நீங்கள் 2 தோசையை கூட ஊற்றலாம், எனக்கு ஒரு தோசையே போதும், அதனால் நான் இதில் செஞ்சுக்கிறேம்மா. இது ராத்திரி சாப்பாடு. அதோட இதை கண்டிப்பாக நம்ம பிரட்டி போடணுமா. எண்ணெயை நல்லா விடுங்க, ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரே மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காமல் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்கம்மா. ஒரே மாவில் நம்ம நிறையா வகையான தோசைகள் செய்யலாமா. இட்லி பொடி இருந்தால் அதை போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். எவ்வளவோ தோசைகள் இருக்குமா. முடக்கத்தான் செய்யலாம். அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. கோழி தோசை முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்குமா. கறியோட தேவையே இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு கோழிக்கறி இருக்குது, அதனால் என்ன செய்யறது அதை தொட்டு சாப்பிட்றோம்மா. கறி எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாமா. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம வாங்க அனியன் தோசை செய்வோம். அனியன் உளுத்தப்பம்மா. சின்னதாக ஊற்றுனா உளுத்தப்பம், பெருசாக ஊற்றுனா அனியன் தோசைம்மா. நான் கொஞ்சம் சிறுசாக ஊற்றுறேன்.
வெங்காயத்தை சிறுசாக வெட்டிக்கிறங்க, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டிக்கிறங்க, கொஞ்சம் இஞ்சியை சிறுசாக வெட்டிக்கிறங்க. இதில் கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக வெட்டிக்கிறங்கம்மா, அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா கொத்தமல்லி இலை முடிஞ்சிருச்சு. அதோட வெங்காயத்தை போடுங்கம்மா. இது 5வது தோசைம்மா, அவ்வளோதான். இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நிறைய கட்டினாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். அதோட கொஞ்சம் நெய் போடுங்கம்மா. உங்களுக்கு மசாலா தோசையும் பேப்பர் தோசையும் நான் இன்னொரு நாளைக்கு வேறு மாவுகளில் நான் செஞ்சு காட்டுறேம்மா. அது வேறு மாதிரி நம்ம மாவு அரைக்கணும். அதோட திருப்பி போட்டு இதை கண்டிப்பாக நம்ம திருப்பி போடணும். இப்போ வந்து வெங்காயம் போடாமல் சீனி போட்டு உளுத்தப்பம் சீனி போட்டு கொஞ்சோன்னு பிளாந்தாவா நெய்யை நீங்கள் கொஞ்சோன்னு போடுங்கம்மா. நான் நெய் போடுறேன். இது என் வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். அவ்வளோதாம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.